அந்த டீம் கிட்ட சொன்னேன், பிரேக் கிடையாது, நான் ஸ்டாப்பாக பண்ணணும். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஃபண்டிங் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ஃபண்டிங் எவ்ரிடே நான் வந்து பாட்டா நான் கொடுத்துட்றேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுறது கொடுத்துட்றேன், காஸ்டியூமருக்கு கொடுத்துட்றேன், நான் லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துட்றேன். நீ பண்ண வேண்டியது ஷூட்டிங் எவ்ரிடே. சண்டே உனக்கு ஒரு பிரேக், ஏன்னா ஒரு ரீகேப் பண்ணணும், ஸ்பாட் எடிட் பண்ணணும். டெய்லி ஒரு கால் ஷீட் போகிறோம். மார்னிங் 7 o'clock ஆரம்பிச்சு 6 o'clock வரை பண்ணலான்னு. இது எல்லாமே எப்போ பாசிபிள்னா ஃபண்டிங் ஒழுங்காக இருந்தால் தான். தப்போ ரைட்டோ ஒரு படம் எடுத்துட்டோம், நம்ம தப்பான முடிவாக எடுத்துருக்கலாம், ஒரு கதையை தப்பாக எடுத்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெசிஷன் வந்து ஒரு ராங்கான டேரக்டரோட ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது ரிகவரி வரும், இல்லைனா மொத்தமாக ரிகவரி போயிடும். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்க வச்சிங்களேன், இல்லை என்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் ஆகலை, நான் ஹோல்ட் பண்ணிட்டேன் வச்சிங்களேன், அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஒரு படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னா 3 கோடி படம் வச்சுங்களேன் சிம்பிளாக. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு எவ்வளோ தேவைப்படும்? 50 லட்சம். 3.5 கோடி ரூபாய் என்கிட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? இந்த 3.5 கோடி நான் லாக் பண்ணியிருக்கேன், எல்லா இன்வெஸ்ட் லாக் பண்ணிங்கன்னா படம் எடுக்கணும். ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வேர் சினிமா மீட் ஸ்ட்ராட்டஜி வித் தனஞ்சயன் அண்ட் கிறிஸ்டி. இந்த எபிசோடில் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினச்சேன். அது கிறிஸ்டிக்கிட்ட பேசும்போது அவரும் சார் எனக்கும் தேவைப்படுது நிறைய, இது எப்படி படங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு ஃபண்டிங் எப்படி சார் வருது? ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு 275 திரைப்படம் வருதுன்னா இதுக்கெல்லாம் யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சார், தயாரிப்பாளர்களை பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் மென்ஷன் பண்ணிடுறோம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே பிஸ்னஸ் தான் அப்படின்னும் போது, அப்படி பண்ணும்போது தயாரிப்பாளர்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான படம் போய் சேருதா அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் படங்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. 75 படங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க லாஸ்ட் 3 months. இவ்வளோ படங்கள் வருது அப்படின்னா இப்போ ஃபண்டிங் எங்கேருந்தா வருது? இப்போ நீங்களுமே எடுத்துக்கோங்களேன், உங்கள்கிட்ட டேரெக்டாக கேட்குறேன். ஏன்னா ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த படம் வெற்றி தோல்வி ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்றீங்க. இது ஃபினான்ஸ் பண்ணி வாங்குறீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது கடன் வாங்கி படம் பண்ணுறாங்களா, எங்கேருந்து ஃபண்டிங் வருது? அப்படி வர்ற ஃபண்டை சரியாக பயன்படுத்துகிறாங்களா? இப்போ தயாரிப்பாளர் எடுத்துக்கிட்டால் நான் 10 கோடி ரூபாயில் படம் பண்ணுறேன்னு சில பேர் வர்றாங்க. ஆனால் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது 15-20 கோடியாக மாறிடுது. அது ப்ரமோஷன் அதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் அங்கே போய் விட்டுருது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் படம் பண்ணுறாங்க, ஒரு 3 படம் செம்மையாக பண்ணுறாங்க, அப்புறம் காணாமல் போய்ட்றாங்க. ஆனால் இங்கே ஸ்டாட்டிக்காக சன் பிக்சர்ஸு, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இவங்கெல்லாம் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், என்ன மாதிரி யோசிக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் ஒரு டவுட்டாக இருந்துச்சு, அதனால அந்த டாபிக் பேசலான்னு நான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து ஃபண்டு வருது? ஃபண்டு எங்கேருந்து வருது? அப்பா எவ்வளோ பெரிய கேள்வி பாருங்க. முதல்ல சினிமா எடுக்கிறது எந்த மாதிரி வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். முதல் வகை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஒரு சன் பிக்சர்ஸ், ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியில் பாரோ பண்ண மாட்டாங்க. 100% அவங்களுடைய ஓன் ஃபண்டிங் தான். இது 4 வகையில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வகை ரிச்சஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். ரிச்சஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு வெளியிலேருந்து பாரோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க சொந்த காசை போட்டு படம் எடுக்கிறது ஒரு தயாரிப்பாளர். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் ஐடியல் வே ஆஃப் மேக்கிங் எ ஃபிலிம். ஓகே, ஐடியல் வே. அதாவது ஒரு சினிமா எடுக்கணும்னா உங்ககிட்ட சொந்தமாக காசு இருக்கணும். அது 1 கோடியாக இருந்தாலும் சரி, 1.5 கோடியாக இருந்தாலும் சரி, 150 கோடியாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட சொந்த காசு இருக்கும்போது நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். உங்கள் காசு பெனிஃபிட்ஸ் அதில் என்னென்னா உங்களுக்கு யாரையும் நம்பி இல்லை, உங்கள் காசை வச்சு தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. நாளைக்கு அந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான், இல்லை உங்கள் பார்ட்னருக்கு பதில் சொல்லணும். 2வது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% சொந்த காசு, 20% வெளியில் பாரோ பண்ணுவாங்க. சில நிறுவனங்கள் இருக்குது, பேர் சொல்ல வேணாம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான். அவங்க 80% அவங்களுடைய சொந்த காசு இருக்கும். அவங்களுடைய வேரியஸ் வகையில் பிஸ்னஸில், அதர் பிஸ்னஸில் காசு இருக்கும். ஷார்ட் கேப் இருக்கும். ஒரு 20% 25% மட்டும் வெளியில் பாரோ பண்ணுவாங்க. ஒரு படம் 100 கோடின்னு வச்சிங்களேன், 25 கோடி வெளியில் வாங்குவாங்க, 75 கோடி சொந்தமாக அவங்க காசை போட்டு படம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா இன்ட்ரெஸ்ட் பர்டன் கம்மியாக இருக்கும். 3வது வகை என்ன தெரியுமா? 80% வெளியில் பாரோ பண்ணுறது, 20% கையில் வச்சுக்கிறது. கையில் அவங்க காசு 20 crores வச்சுக்கிட்டு 80 crores வெளியில் பாரோ பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாஸ் வரும் பாருங்கள். இதில் மிக முக்கியமாக எல்லாரும் ஞாபகம் வச்சிங்கன்னா, இந்த எபிசோட் பார்க்குறவங்க நீங்கள் வெளியில் சினிமாவுக்கு பாரோ பண்ண போனீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டு அடமானம் வச்சு பாரோ பண்ணல, உங்கள் படத்தினுடைய ரைட்ஸ் வச்சு பாரோ பண்ணுறீங்க. அப்படின்னு வரும்போது வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 36% 48% per annum, 3-4%. அதில் விட முக்கியமாக நீங்கள் ஷார்ட் கேப்பில் சடனாக ஒரு 50 லட்சம் கேட்டிங்க வச்சிங்களேன், மீட்டர் வட்டின்னு கேட்பாங்க. அது 5%. அப்படின்னா 60% வட்டி per annum. அப்போது 20% மட்டும் சொந்த காசை போட்டு 80% வட்டிக்கு வாங்குறாங்களே, அவங்களோட வட்டி காசே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படத்தினுடைய பட்ஜெட்டில் 25% இருக்கும் வட்டி. படம் எடுக்கிறத விட ஃபினான்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். அதுதான் சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணாலே சினிமா ஃபைனான்ஸ் பண்ண சம்பாதிக்கலாம். ஆனால் படம் வெளியானதா, படம் வெளியாகலைன்னா உங்கள் படம்லாம் மாட்டிக்கும். 4வது வகை என்ன தெரியுமா? 100% பாரோ பண்ணி படம் பண்ணுறது. திறமசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க, சொந்த காசே போட மாட்டாங்க.
சொந்தமாக ₹1 போடாமல் 100% வெளியில் பாரோ பண்ணுவாங்க. யார் சார் அதெல்லாம்? நிறைய பேர் சொல்லவாடா, அந்த ப்ரொடியூசர் கால் பண்ணி நம்மளுக்கு செம திட்டு விடும், யோ என்னெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நானே ஆச்சரியப்படுவேன், எப்படா இவ்வளோ திறமையாக இருக்காங்க இவங்க அப்படின்னு. எப்படின்னா ஒரு படம் 10 கோடி பட்ஜெட் வச்சிங்களேன், அதை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்க 20 கோடியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது அவங்களுடைய வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் பல ஊடகங்களை பேச வச்சுருவாங்க. 20 கோடி பட்ஜெட் இந்த படம், 20 கோடி, அதாவது 10 கோடி படத்தை 20 கோடி சொல்லுவாங்க. இப்போ ஃபைனான்சியர் என்ன நம்புவாங்க, ஓ 20 கோடியா அப்போ நான் 10 கோடி ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னுவாங்க. ஆக்சுவலி படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோ? 10 கோடி தான். 10 கோடி தான். அவர் அப்போ 100% எங்கேருந்து வந்தது அவருக்கு ஃபண்டிங்கு? ஃபுல்லாக வெளியிலேருந்தே வந்துருச்சு. வெளிலேருந்து வந்துருச்சு. அவர் பாரோ பண்ணி படத்தை பாரோ பண்ணியே படத்தை பண்ணிடுவார். இது ரொம்ப திறமைசாலிங்க. இது ரிஸ்க் இல்லையா அதில்? இல்லை அவர் படம் வந்தால் கொடுக்க போகிறாரு, படம் வரலன்னா இவர் அவங்க ப்ராப்பர்ட்டி எதுவுமே அவர் பேரில் இருக்காது. ஓகே ஓகே. அந்த 10 கோடியும் படத்து மேலே தான் பாரோ பண்ணியிருப்பார். இப்போ அந்த 10 கோடி பாரோ பண்ணி அந்த படம் விற்றுதுன்னா கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா படம் என்னால் விற்க முடியல சார், என்னால் ரைட்ஸ் விற்கலன்னு சொல்லிட்டு படம் பெண்டிங்காகவே இருக்கும். இவர் நேமில் தான் படம் வரும், அவங்க போயிட்டே இருக்கும், அவங்க படம் என்கிட்டே இருப்பாங்க. இந்த 4வது கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் ஸ்மார்ட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க பல காலம் சினிமாவில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறாங்க. என்ன ரிஸ்க்குன்னா, எப்படியாவது இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், நம்ம திருப்பி கொடுத்துட முடியும், என்கிட்ட காசு கிடையாது, இல்லைனா என் காசு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல சினிமாவில், என்னோட உழைப்பை மட்டும் என்னோட பேரை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 100% ஃபண்டிங் வெளியில் வாங்குறேன்னு. அது திறமையான ஒரு விஷயம். அது ஐந்தாவதாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னா, முன்னாடி காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு 80% அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி இதில் இருக்குது. எப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, படம் ஆரம்பிக்கும் போதே அதாவது முதல்லயே பிச் பண்ணி ஓடிடி நிறுவனங்கள்ட்ட எல்லாம் பேசி கொடுக்குற மாதிரி, ஹிந்தி டப்பிங் எல்லாம் பேசி, வேற ஒரு இன்வெஸ்டரை பேசி என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நான் இந்த படத்தை நான் 10 கோடி வாங்கிக்கிறேன் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு எம்ஓஏ கொடுப்பாங்க. அந்த எம்ஓஏ வச்சு நீங்கள் 80% ஃபைனான்ஸ் வாங்க முடியும் அட் லோயர் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ப்ரொடியூசர் கேட்டகரி. இந்த கேட்டகரி ரொம்ப ஸ்மார்ட். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா தான் பெரிய சக்ஸஸ். அதாவது ஒரு 10 கோடி படம் எடுக்கிறேன்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஓடிடி நிறுவனங்களையோ இல்லை ஹிந்தி டப்பிங்கோ யாராவது ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு எம்ஓஇ வாங்கிட்டீங்கன்னா வியாபாரமாக. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹைக்குன்ற ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படத்தை வாங்கிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதோட ஆரம்பித்தாங்க. அது 5 கோடி வச்சிங்களேன். இப்போ 5 கோடியில் அவருக்கு 4 கோடி ஃபைனான்ஸ் வந்துடும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஓகே அது வாங்கிட்டாங்க, நம்புறாங்கல்ல, வாங்கிட்டாங்க, டிஜிட்டல் வாங்கியாச்சு, அது உண்மையாக வாங்கிட்டாங்க. அப்போ வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போய் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, கேப் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்துடுச்சு 5 கோடிக்கு, நான் 4 கோடி ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னுவாங்க. மொத்தமாக ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபண்ட் பண்ண வராங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க எப்படி ஆக்சுவலாக அந்த நெட்வொர்க் எப்படி அவங்க என்னென்ன ஃபண்ட் பண்ணுறது வர காரணம்னா, எப்படி நீங்கள் ஓடிடியில் வந்துட போகுது, அவங்க லெட்டராக என்ன கொடுப்பாங்கன்னா, ஓடிடிக்கிட்டேருந்து எனக்கு பணம் வந்துடணும், அந்த 4 கோடியை ப்ளஸ் 21% வட்டி, அப்படின்னா அர்த்தம் 2.5% வட்டியில் அவங்க வாங்கிடுவாங்க. இப்போது 2.5 சொல்லக்கூடாது, 1.5% ப்ளஸ் அது 1.25% வட்டி. இப்போ என்னென்னா ஓவராலாக இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, நான் சொன்னது 100% ஓன் ஃபண்டிங், ரெண்டாவது 80-20, மூணாவது 20-80, அடுத்ததாக 100% வெளியில் பாரோ பண்ணுறது, ஐந்தாவதாக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது. அதாவது நான் முதல்லையே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்லேருந்து கேப் ஃபண்டிங் பண்ணிக்கிறது, இப்படி பல விதங்களில் தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. என்னுடைய பாலிசி நான் முதல்லேருந்தே என்னென்னா 80% என்னுடைய பணம் இல்லாமல் நான் படம் இறங்க மாட்டேன். நடுவில் ஒரு கேப் வரும், என்னன்னா எனக்கு ஃபண்ட்ஸ் வர வரையும் நான் வெயிட் பண்ணேன். இப்போ இந்த கொலாப் பண்ணுறாங்கல்ல சார், இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, நான் 2-3 பேர் கொலாப் பண்ணுவேன். இது ஃபண்டிங் அதுலேயும் வெரி கிளியராக 80% பணம் வந்தால் தான் பண்ணுவேன். 20% நான் வெளியில் பாரோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஒரு 5 கோடியில் எடுக்கிற வச்சிங்களேன், 1 கோடி நான் பாரோ பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் எங்கிட்ட 4 கோடி மொபிலைஸ் பண்ண முடியல, நான் 2 இன்வெஸ்டராவது கொண்டு வரணும். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 கோடி போட ரெடியாக இருக்கணும். நான் 1 கோடி போடுவேன், 4 கோடி வெளியில் 1 கோடி பாரோ பண்ணுவோம். இது இல்லாமல் நான் படம் ஆரம்பிக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை, நான் பண்ண ஆரம்பிட்டேன். நான் ஆரம்பித்து போகும்போது அங்கங்கே போய் ஆள்கிட்ட போய் கையேந்து நிற்கலாம், படத்தை எப்படியாவது படம் வாங்கிக்கலாம், எனக்கு இது பிடிக்காது. என்னுடைய பாலிசி ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர் அப்படின்னா அர்த்தம்னா, நான் 5 கோடி பட்ஜெட்டு அப்படின்னா அந்த 5 கோடி பட்ஜெட்டை நீங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். மொபிலைஸ்னால் கையில் பேங்க்கில் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு கரெக்டாக அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்ல, நாங்கள் அடுத்ததாக ஒரு படம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அந்த படத்தில் கேபிஏ பாலா நடிக்கிறாரு, ஒரு புது இயக்குனர், எல்லாமே நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ப மாட்டீங்க, லாஸ்ட்டு 5 மாதம் நவம்பர்லேருந்து ஆரம்பித்து 5 மாதங்கள் பல இன்வெஸ்டர் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபைனலாக எல்லோரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. சார் நான் 1.5 கோடி போடுறேன், இன்னொருத்தர் 1.5 கோடி போடுறேன், இன்னொருத்தர் 2 கோடி போடுறாரு, பேலன்ஸ் எனக்கு நான் போடணும். இதை அரேஞ்ச் பண்ணோம். எல்லாம் அரேஞ்ச் ஆகி கடைசியில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, சார் எங்களால் மார்ச் வரையும் கொடுக்க முடியாது, ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறதுனா நான் கொடுக்குறோம், ஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இப்போது ஏப்ரல் மேலேருந்து தான் ஆரம்பிக்க முடியும், டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி இப்போ மேலே ஆரம்பிக்கிறோம். நம்ப மாட்டீங்க, எல்லா ஆர்டிஸ்ட்கிட்ட நான் பேசுகிறது என்ன சொன்னேன், சார் சிங்கிள் ஷெட்யூலில் படம், ஒரே ஷெட்யூல் தான், மே மாதம் ஆரம்பித்து ஜூலைக்குள்ளே படத்தை முடிக்கணும்.
மேக்ஸிமம் போனால் ஆகஸ்ட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். நடுவில் சண்டேஸ் ஷூட் கிடையாது, ஹாலிடேஸில் படம் ஷூட் கிடையாது. ஏன்னா டபுள் பாட்டா வரும். நான் டபுள் பாட்டாலாம் பே பண்ண மாட்டேன். பிளான் பண்ணி நான் வந்து இந்த படத்தை வந்து 45-50 நாளில் முடிக்கணும். ஹோல் டீம் இஸ் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் ஃபார் அ நான் ஸ்டாப் ஷூட்டிங் ஷெட்யூல். ஓகே, இது எப்படி பாசிபிள்? ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண தான் பாசிபிள். நீங்கள் அதுதான் ஒரு எஃபிஷியன்டான டிலே ஆச்சுன்னா ஷூட் டிலே ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், வட்டி அதிகமாகும்ல. இப்போ நீங்கள் 1 கோடி வெளியில் வாங்குறீங்க, அந்த 1 கோடி எப்படி கேட்டேன் தெரியுமா? லாஸ்ட்டில் கொடுங்கன்னு சொன்னேன். எனக்கு முதல்ல தேவை கிடையாது. 4 கோடி என்கிட்ட இருக்குன்னா கையில் இல்லை, பேங்க்கில் இல்லை. எல்லார்ட்டையும் கமிட்மெண்ட் வாங்கியாச்சு. அதாவது ஏப்ரல் இவ்வளோ கொடுக்குறேன், மேல இவ்வளோ கொடுக்குறேன், ஜூனில் இவ்வளோ கொடுக்குறேன், ஜூலையில் கொடுக்குறேன், எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுபடி நான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ எனக்கு கடைசியில் தேவைப்படுறது 1 கோடி. எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் பணம் கொடுத்தா தான் டப்பிங் பேசுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியும். அப்போ எனக்கு அந்த 1 கோடியை லாஸ்ட்டில் கொடுத்தா போகிறோம். அது நடுவில் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆகிடுச்சு வச்சுங்க, அதுலேருந்து ஒரு அட்வான்ஸ் வரும்ல. கண்டிப்பாக. அப்போ நான் பாரோ கூட பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு எஃபிஷியண்டான ப்ரொடக்ஷனாக நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் உங்ககிட்ட ஃபண்ட்ஸை ஏதாவது வகையில் எல்லார்கிட்டையும் லாக் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக அந்த படத்தை எடுத்து டேரக்டரும் ஆர்டிஸ்டும் டெக்னீஷியனும் ஒரே மூடில் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அது அன்பே டயனா. ஓகே, அந்த படத்தை நம்ப மாட்டீங்க, 38 நாளில் ஒரே ஷெட்யூல் முடித்தாங்க. அந்த பாரி இளவழகன் அவர் எடுத்தார், அந்த ஜமான் படத்தை எடுத்தவர். அது வந்து நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த ப்ரொடியூசரும் சரி, அந்த நடிகரும் சரி, ஹோல் டீமாக நான் ஸ்டாப் ஷூட் பண்ணாங்க, சண்டே தவிர. இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே சார். இப்போ இது எல்லா டீமும் ஒத்துப்பாங்களான்னு ஒன்று இருக்குல்ல? ஒத்துக்கணும். அதுதான் எஃபிஷியண்டான ப்ரொடக்ஷன். அன்பே டயானா கண்டிப்பாக ஒரு எஃபிஷியண்டான ப்ரொடக்ஷனாக நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அதை பெஞ்ச் மார்க்கை வச்சு என் டேரக்டர்லாம் சொல்லுவேன், அந்த டீம் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து அதுக்கான ஃபண்டிங் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. 38 நாள் ஷூட்டிங்கான காஸ்ட் வந்து டெய்லி பாட்டா கொடுத்ததுக்கு. ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் ஆக்சுவலி? நான் ஸ்டாப் சண்டே மட்டும் ஷூட் பண்ண மாட்டாங்க, ஹாலிடே பண்ண மாட்டாங்க. மற்றபடி மார்னிங் 6 எல்லாருடையும் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி நேரம் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் ஸ்டாப்பாக ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ தான் வந்து அடுத்ததாக ஆரம்பிக்கிற படத்துக்கு அப்படி தான் ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த டீம் கிட்ட சொன்னேன், பிரேக் கிடையாது, நான் ஸ்டாப்பாக பண்ணணும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஃபண்டிங் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். ஃபண்டிங் எவ்ரிடே நான் வந்து பாட்டா நான் கொடுத்துட்றேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுறது கொடுத்துட்றேன், காஸ்டியூமர் கொடுத்துட்றேன், நான் லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துட்றேன். நீ பண்ண வேண்டியது ஷூட்டிங் எவ்ரிடே. சண்டே உனக்கு ஒரு பிரேக், ஏன்னா ஒரு ரீகேப் பண்ணணும், ஸ்பாட் எடிட் பண்ணணும். டெய்லி ஒரு கால் ஷீட் போகிறோம். மார்னிங் 7 o'clock ஆரம்பிச்சு 6 o'clock வரைக்கும் பண்ணலான்னு. இது எல்லாமே எப்போ பாசிபிள்னா ஃபண்டிங் ஒழுங்காக இருந்தால் தான். ஓகே. இங்கே ஏன் படங்கள் டிலே ஆகுது? 1 year ஆகுது, 2 years ஆகுது, 3 years ஆகுது. காரணம் பார்த்தீங்கன்னா 100% இந்த மாதிரி ஃபண்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் போகிறது தான். 100% ஃபண்டிங்னா நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன், நம்ம சொந்த காசு நான் சொல்ல விரும்பல. 100% ஃபண்டிங்னா நீங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறா? ஆனால் இந்த இடத்துல சார் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஏவிஎம்மாக இருக்கட்டும், தேனாண்டால் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பண்ண நிறுவனங்கள், அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமலாம் இருந்திருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்கள் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறத தாண்டி அவங்க பண்ணும்போது இன்னும் அதிகமாகவே பெருசாகவே பண்ண முடியும். பட் அவங்களே ஏன் தடுமாறுறாங்க? இப்போ லைக்காலாம் படம் பண்ண முடியுமா அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. ஒரு இவ்வளோ படம் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்தவங்க. இப்போ கண்ணன் ரவின்னு ஒருத்தர் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ அவரும் பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்லும் போது நான் 50 படம் பண்ணுறேன், 60 படம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். கதை நிறைய கேட்குறதாகவும் கேள்விப்படுறோம். இப்போ அவங்கக்கிட்ட காசு இருக்குது பண்ணுறாங்கன்றத தாண்டி அவங்க அந்த அப்ரோச்சுக்குலாம் போகல. நீ சொன்ன மாதிரி ஒரு 80%, 20 அப்படி போயிருக்கலாம் இல்லை. இப்போ நீங்கள் கண்ணன் ரவி சார் எடுத்துட்டீங்கன்னா அவர் எல்லாமே 100% அவரோட ஓன் ஃபண்டிங். ஓன் ஃபண்டிங் தான், வெளியில் பாரோ பண்ணதே இல்லை. ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 100% ஓன் ஃபண்டிங். சன் பிக்சர்ஸ் ஓன் ஃபண்டிங். ஏன் ஏஜிஎஸ்னோட ஒரு படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகுது? ஏவிஎம் ஒரு காலகட்டத்தில் அவங்க ரிலீஸ் டேட் போட்டு தான் படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி? பிகாஸ் ஓன் ஃபண்டிங். அவங்க வந்து யாரையும் நம்பி இல்லை. ஓன் ஃபண்டிங்னா அவங்களோட ஓன் ஃபண்டிங் இருக்கும், ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், படத்தை உடனே. ஆக்சுவலி இந்த டிலேன்றது டேட் மாற்றி போகிறதெல்லாம் இப்போ தான் ஃபண்டிங் தான். ஒரே ரீசன் ஃபண்டிங் தான். உங்களுக்கு சரியான விதத்தில் ஃபண்டிங் உள்ளே வரலன்னு சொன்னால் நீங்கள் படத்தை முடிக்க முடியாது. அப்போது கண்டிப்பாக ஸ்டூடியோ கிரீன் பற்றியும் பேசலாம் சார். என்ன சிரிக்கிறீங்க? நம்ம எது பேச வேணாம் நினைக்கிறேன், அதை பேச சொல்றீங்க. இல்லை, கண்டிப்பாக ஃபண்டிங் த ப்ராப்ளம்னும் போது ஸ்டூடியோ கிரீனில் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் சிக்கல் தான். ஒரு படம் வந்து டேட் சொல்கிறாங்க, அப்புறம் லேட் ஆகுது, யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறாரு, கேஸ் போட்டு எனக்கு இன்னும் அந்த பணம் வரல அப்படின்றது. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது? சரி, நான் சொன்னது ஒரு 100% ஃபண்டிங் வெளியில் வாங்கும்போது இதுதான் பிரச்சனை. ஓகே. இப்போ நீங்கள் வெளியில் 100% ஃபண்டிங் வாங்கினீங்க வச்சிங்களேன், நீங்கள் வந்து உங்கள் படம் வியாபாரமானதான் உங்களால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். வியாபாரமாக பண்ண முடியாது. இப்போ எங்கள் படங்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு வரையும் என்னுடைய எந்த படமும் பெண்டிங்கில் இல்லை. எந்த படமும் நான் எடுத்து நிற்கல. எல்லா படம் விஜயாண்டி வச்சு நாங்கள் 5 படம் பண்ணோம். 5 படமும் ரிலீஸ் ஆச்சு. ஒரே காரணம் வந்து நான் என்னுடைய பார்ட்னர்கிட்டலாம் இன்வெஸ்டர்கிட்ட ஒன்றேன்னு சொல்லுவேன், படம் எடுத்துட்டா அது பழம் பழுத்த மாதிரி தான். அது பழமாக இருக்கும்போதே சாப்பிட்டுடணும்.
ஓகே. அது வந்து மொத்தமாக சொல்லுவாங்கள்ல, படம் மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சு, அது பிறகு நீ போய் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரேராக ஒரு சில படங்கள் வெற்றி அடையலாம், 10-12 வருஷம் கழிச்சும் வெற்றி அடையலாம் தவிர, ஒரு படம் பழுத்த உடனே சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படத்தை எடுத்து முடிச்சிங்கன்னா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். வியாபாரம் ஆகல வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா படத்தினுடைய 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த படத்து மேலே அட்டென்ஷனே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், தப்போ ரைட்டோ ஒரு படம் எடுத்துட்டோம், நம்ம தப்பான முடிவாக எடுத்துருக்கலாம், ஒரு கதையை தப்பாக எடுத்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெசிஷன் வந்து ஒரு ராங்கான டேரக்டரோட ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது ரிகவரி வரும், இல்லைன்னா மொத்தமாக ரிகவரி போயிடும். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்க வச்சிங்களேன், இல்லை என்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் ஆகலை, நான் ஹோல்ட் பண்ணிட்டேன் வச்சிங்களேன், அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இதுதான் பல தயாரிப்பாளருடைய பிரச்சனை. நீங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டிங்கன்னா எப்படியாவது அதை முடிக்கிற வழி இருக்கணும். அப்போ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணணும்? ஃபண்டிங் தான். நான் 5 கோடி படமாக இருந்தாலும் சரி, 4 கோடி படமாக இருந்தாலும் சரி, 1 கோடி படமாக இருந்தாலும் சரி, இந்த 1 கோடியை எப்படி மொபைலைஸ் பண்ண போகிறேன், எங்கேருந்து நான் எடுக்க போகிறேன், இதுக்கான வழிமுறைகள்லாம் என்கிட்ட இருக்கா, எத்தனை இன்வெஸ்டர் லாக் பண்ணியிருக்கேன், இது வந்து கரெக்டான முறையில் நான் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கா, இது எல்லாம் இருந்தால் தான் படத்தை எடுக்க ஆரம்பிக்கணும். ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லை, ப்ராப்பரான பிளானிங்கும் இல்லை, போகிற போக்கில் நம்ம பணத்தை ரைஸ் பண்ணிக்கலாம். போகிற போக்கில் இதில் எப்படின்னா, சில தயாரிப்பாளர்கள்லாம் என்கிட்ட வந்து நிற்பாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க எப்படி இருக்குன்னா, நம்ப மாட்டீங்க. ஏன் திருப்பி அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. என்கிட்ட சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்தார், சார் படத்தை ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டேன் சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்கிட்ட காசு இல்லைன்னாரு, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார்னாரு. நான் சொன்னேன், அது எப்படி சார் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நான் எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஸ்டார்டிங்கில் கதை கேட்டு நீங்கள் அப்படின்னா, இல்லை சார் படம் வந்து பட்ஜெட்டை தாண்டி போயிடுச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்கிட்ட காசு இல்லை, அதனால் படம் ஸ்டக்காக நிற்கிது. எத்தனை மாதம் ஸ்டக்காக நிற்குது? 6 மாதமாக ஸ்டக்காக நிற்குது. நான் சொன்னேன், சார் இப்படி ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு படத்தில் நான் போய் ஏதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு பல பேர் வந்து நின்னா வச்சிங்களா அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு, நான் எப்படி இந்த படத்துலேருந்து வெளில வர முடியும்? அப்போ நான் ஸ்டக் ஆகும்ல, இப்போ என்னுடைய படமும் ஸ்டக் ஆகிடும். சார் அப்படி நான் பண்ணுறதில்ல. ஏன்னா ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒரு படத்தில் போய் நான் உள்ளே இறங்குன்னா நானும் மாட்டிப்பேன். அது சொல்லுவாங்க, புதைக்குழியில் உள்ளே போகிறோன்னு போய் கை தூக்கினே நீ உள்ளே போய் விழுவீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி வேணாம் சார், படத்தை முடிச்சுட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு மொத்தமாக லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த படத்தில் இயங்கலாம். ஆனால் இந்த மாதிரி கதை நிறையா வருதுல்ல சார். இப்போ ரீசன் நிறைய படம் நான் வந்து 50 முடிச்சிட்டேன், 50 முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 20-30 அது மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க, நான் மீதி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு அது ரிலீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, நான் எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இது எங்கே போய் இடிக்கும்? இதுதான் சொல்கிறேன். பல பேருடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னா 3 கோடி படம் வச்சுக்கலாம் சிம்பிளாக. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு எவ்வளோ தேவைப்படும்? 50 லட்சம். 3.5 கோடி ரூபாய் என்கிட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? இந்த 3.5 கோடி நான் லாக் பண்ணியிருக்கேன், எல்லா இன்வெஸ்ட் லாக் பண்ணிங்கன்னா படம் எடுக்கணும். நீங்கள் 1 கோடி படமாக இருந்தாலும் சரி, ஒரு 40 லட்ச ரூபா பிரிண்ட் அண்ட் பப்ளிஷ் தேவைப்படுதுன்னா 1.40 என்கிட்ட இருக்கா இல்லையா? இருந்தால் படம் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. படம் பண்ணக்கூடாது. போகிற வழியில் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க, போகிற போக்கில் ஒருத்தர் வந்து இன்னொரு 50 லட்சம் கொடுத்துருவாரு, அதை படத்தை முடிச்ச உடனே வந்து 50 லட்சம் கொடுத்துருவாரு. இது எல்லாம் சொல்கிறீங்களே, இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நெட்ஃப்ளிக்ஸில் வித்துட்டேன் அப்படின்ற சொல்லி ரேராக நடக்குது இல்லை? அது ரேர் தானே, எல்லா படமும் நடக்கிறது இல்லைல்ல. போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பார்த்துக்கலான்றது மட்டும் சினிமாவில் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட பாயிண்ட். ஓகே, நீங்கள் 3.5 கோடி உங்கள்கிட்ட, நான் 3.5 கோடி சார் என்கிட்ட மொத்தம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நான் படம் எடுக்கிறேன், அப்போ நீங்கள் தைரியமாக இறங்கலாம். என் படம் எடுத்து முடிச்சிட்டேன், பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு நான் ரெடி, வியாபாரம் ஆனால் நான் படம் பண்ணுறேன். ஆனால் இப்போ அதில் வெற்றி கிடைச்சா அது ஸ்ட்ராட்டஜி ஆகிடுது இல்லை? இப்போ வெற்றின்றது ஸ்ட்ராட்டஜியை விட நம்பிக்கை தான். உங்கள் படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த 3.5 கோடி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த படம் மோசமாக இருந்தால் 3.5 கோடி மொத்தமாக போயிடும். ஆனால் இன்னொருத்தர் நம்பி போட்டிங்கன்னா உங்கள் படம் வெளியிலே வராது. இன்னொருத்தர் நம்பி என்ன அர்த்தம்? 3.5 கோடியில் என்கிட்ட 2.5 தான் இருக்குது, இன்னொரு கோடி போகிற போக்கில் ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கலாம், இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிடுவார்னா இந்த 2.5 கோடியும் போயிடும். சரியான டைம் ரிலீஸும் பண்ண முடியாமல் போஸ்ட்பாண்ட் ஆகி இந்த படத்தோட உங்கள் 2.5 கோடியும் போயிடும். ஏன்னா இன்னொருத்தர் யாரும் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. ஸோ ஃபிலிம் ஃபண்டிங் தான் ஒரு திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படை ஒரு ஹார்ட் மாதிரி. அதுதான் ஹார்ட். நீங்கள் ஒரு தயாரிப்பாளராகவோ இயக்குனராக யாராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 1.5 கோடி இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட 2.5 கோடி பட்ஜெட்டை கொண்டு போகக்கூடாது. நீங்கள் ஒரு 1.5 கோடி தான் ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் 1 கோடியில் படம் எடுக்க முடியுமான்னு தான் போகணும். அவர்கிட்ட இருக்க 1.5 கோடி இன்னொருத்தர்கிட்ட எப்படியாவது 1 கோடி ரேஸ் பண்ணிக்கலாம், ஒரு 50 லட்சம் அங்கேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம்லாம் யோசிக்க. ஃபோன் வாங்க போகும்போது எனக்கு கேமரா ஃபோன் போகுதுன்னா இல்லை சார் இதில் வந்து மியூசிக் சூப்பராக இருக்கும், இதில் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு விற்கிற மாதிரி. அதான் நீங்கள் எப்போவுமே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு நம்பிக்கை பேரில் தான் திரைப்படம் எடுக்கிறாங்களே தவிர ஒரு ஃபவுண்டேஷனாக ஸ்ட்ராங்காக போகிறதில்ல. நம்பிக்கை என்ன நடத்தினா போகிற போக்கில் எப்படியாவது அவங்க அந்த படம் வித்துருச்சு இல்லை, என் படம் வித்துரும், அந்த இது 1 கோடி வந்துருச்சு இல்லை, எனக்கு 1 கோடி வந்துடும். இந்த நம்பிக்கையெல்லாம் வேணாம். நான் இந்த நம்பிக்கையெல்லாம் நம்பவே மாட்டேன். இந்த சினிமா மேலே இந்த நம்பிக்கையெல்லாம் வச்சு படம் எடுக்கக்கூடாது. இல்லை இது ஹீரோக்கும் பொருந்துமா? எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்பிக்கை ஹீரோ படம்னா வித்துருன்ற அந்த நம்பிக்கையில், அந்த நம்பிக்கைலாம் இல்லை, என்னால் தாங்க முடியும்னா படம் எடுக்கணும். இப்போது ஒரு சன் பிக்சர்ஸ் வந்து
450-500 கோடியில் ஒரு ராக்கா அப்படின்ற ஒரு படத்தை இப்போ வந்து அட்லீஸ்ட் சார் அந்த அளவு பெரிய படத்தை அல்லு அர்ஜுனோட சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா 450 கோடி கம்மியாக சொல்கிறேன், 600 கோடியாக இருக்கலாம். இப்போ ராக்கான்ற படத்தினுடைய போஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த 600 கோடி அவங்க எங்கேயாவது பாரோ பண்ணுறாங்களா? அவங்க சொந்த காசை போட்டு நம்பிக்கையோட படம் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்குது, நம்பிக்கையோட பண்ணுறாங்களே தவிர இன்னொருத்தர் கொடுப்பாரு, நெட்ஃப்ளிக்ஸ் இதை 300 கோடி வாங்கிடுவாங்க, இதில் 200 கோடி வாங்கிடுவாங்கன்னா அவங்க படம் எடுக்கலாம். அது வெறும் ப்ரமோஷனை வச்சும் நம்ம கொடுத்துட முடியாது. இப்போ ஏஜிஎஸ் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா 100 கோடி இல்லைன்னா அவங்க 100 crores நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். இதுதான் நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடியே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது சினிமாவில். அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவன் 1 கோடி கொடுத்துருவான், 1 கோடி கொடுத்துருவான், ஒரு 3 கோடியில் படம் எடுத்துடலான்னா அது நடக்காது. அதனால தான் சொல்கிறேன், 3 கோடி படம் எடுக்கணுமா, 3 கோடி கூட ரெடியாக இருக்கணும். ரெடின்னா கையில் இல்லை, 3 கோடிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது ஆரம்பிக்கும் போது 50 லட்சம் தான் போகும், அடுத்த ஒரு மாதத்தில் ஒன்று 50 லட்சம், அடுத்த ஒரு மாதத்தில் 1 கோடி, அடுத்த ஒரு மாதத்தில் 1 கோடி, 3 கோடி வந்துடும். ஓகே ஃபைன், என் படம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்சோடனே நான் வியாபாரம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது கூட நம்பிக்கையோடு போகலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போதே அங்கே விற்றுரும், ஓடிடியில் விற்றுரும், சேட்டலைட் விற்றுரும், தியேட்டருக்குள்ள எதாவது விற்றுருவோம், அதெல்லாம் விற்றுருவோம். அதனால் 1.5 கோடியில் ஆரம்பித்து 3 கோடி படத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் இந்த பெருமைக்கு சில பேர் படம் எடுப்பாங்க, நான் என் பேர் வந்துருச்சு ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது. இன்னொன்று பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது 80 கோடி ரூபாய் ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் படம் வந்து அப்படியே போய் அது 150 கோடி போகும்போது இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்களேன், இப்போது லெஜண்ட் சரவணன் சார் அப்ரிஷியேட் பண்ணோம். கிட்டத்தட்ட 50 கோடி பட்ஜெட்டில் வந்து அவர் வந்து லீடர் படத்தை எடுக்கிறாரு. அவர் எங்கேயாவது போய் ஏதாவது கேட்டாரா? படம் நின்றுச்சா? அவர் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் அவருக்கு பணம் ஃபைனான்ஷியலி அவர் ரெடி பண்ணுறாரு, வியாபாரமே ஆகல. அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ஓடிடிலாம் விற்கல, டிஜிட்டல் ஓடிடி ப்ளஸ் சேட்டலைட்லாம் விற்கல. தியேட்டருக்குள்ளே அவர் வந்து ரிலீஸ் வந்து ரெட் ஜெயின் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாரு, ஒரு பைசா வாங்காமல், எதுவுமே விற்கல. அப்போது அவர் சார் லெஜண்ட் சரவணன் சார் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், பணக்காரர், அதனால் பண்ணுறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் சினிமா எடுக்கிறதுக்கு சரியான வழி. அவர் பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு யாரையும் நம்பாமல் ஒரு படம் எடுக்கிறாரு, அவர் நம்பிக்கையோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் திரைப்படத்தை நம்பணும். அதாவது அவரை மாதிரி பணம் 50 கோடி போனாலும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை. நான் 3 கோடி போடுறேன், 3 கோடி என் திரைப்படம் கொண்டு வந்து கொடுக்குன்ற நம்பிக்கையில் படம் எடுக்கலாம். ஆனால் அந்த 3 கோடியை ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் தான் சொல்கிறேன். 3 கோடி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கையில் வச்சிருக்கணும், அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் கையில் இருக்கணும். இப்போ நான் வந்து உதாரணம் சொல்கிறதுன்னு சொல்கிறேன், அந்த பாலா படத்தை ஆரம்பிக்கிறோம், நான் வந்து பிடிவாதம் பண்ணி லெட்ரு வாங்கினேன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அக்ரிமெண்ட்டு. சார் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு எழுதி கொடுத்தா தான் நான் ஆரம்பிப்பேன்னு சொன்னேன். ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக எனக்கு இப்போ வந்து நம்பிக்கையோடு போகிறேன், என் டீமோட சொல்லிட்டேன், டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டேன், எல்லாரும் கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பணம் வந்துட்டுருக்கு. நம்ம பாட்டு படத்தை ஆரம்பித்து நான் ஸ்டாப்பாக முடிக்கணும், நல்லபடியாக எடுக்கணும், என்ன பிளான் பண்ணமோ என்ன கதை சொன்னியோ அந்தளவு பிரமாதமாக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கான உழைப்பு பண்ணிகிட்டு இருக்கோம்ல. சினிமா அப்படி தான் ஒரு ப்ரொஃபஷனான முறையில் எல்லா விதத்துலேயும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த ஃபண்டிங்கிறது பிரச்சனை வராது. ஆனால் ஃபண்டிங்கை போகிற போக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும். அப்படி தான் கிட்டத்தட்ட 50% சினிமா பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். ஓகே, மற்றவங்களை நம்பி வியாபாரம் ஆகிடும், சேட்டலைட் விற்றுரும், ஓடிடி விற்றுரும், இதெல்லாம் விற்றுரும், அதை விற்றுரும் நம்பி வரும்போது நீங்கள் மற்றவங்களை நம்பி தான் நீங்கள் படம் எடுக்கீங்க தவிர உங்களை நம்பி நீங்கள் எடுக்கல. உங்களை நம்பி தான் நீங்கள் படம் எடுக்கணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி தான் நீங்கள் படம் எடுக்கணும். அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி. மற்றவங்களை நம்பி எடுக்க முடியும்னா நீங்கள் பெரிய ஸ்டார் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களால் பாசிபிலிட்டி இருக்குது. பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும்போது நீங்கள் மற்றவங்களை நம்பி எடுக்கலாம். ஏன்னா எப்படியும் வியாபாரம் ஆகிடும், சேட்டலைட் டிஜிட்டல் ஆகிடும். ஒரு பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தைரியமாக எடுக்கலாம். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் வச்சிங்களேன், கண்டிப்பாக ஓடி நிறுவனம் வந்து ஒரு 50 கோடி சைன் பண்ணிடுவாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து கேப் ஃபண்டிங், நான் சொன்ன மாதிரி பெட்டர் இன்வெஸ்ட் மாதிரி ஒரு நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, 50 கோடி டிஜிட்டல் விற்றீங்கன்னா அவங்க 40 கோடி உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அது இன்டெலிஜென்ட்டான, அதை நான் சொன்ன பார்த்தீங்களா லாஸ்ட்டாக சொன்னேன்ல, அது இன்டெலிஜென்ட்டான பிஸ்னஸ். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க, பல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து பேர் சொன்னால் மீதி பேர்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்கள பேர் சொன்னால் மீதி பேர்லாம் எங்களை சொல்லன்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்க பல தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான். அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே நெட்ஃப்ளிக்ஸ் பேர் வரும், அனௌன்ஸ் பண்ணும்போதே இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லும். தெலுங்குல என்ன சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கலைப்புலி தானு சார் பார்க்கும்போது எனக்கு மேக்ஸிமம் அந்த ஃபீல் வரும். ஒரு படம் ஆரம்பிக்கிறாருன்னா பர்ஃபெக்டாக லான்ச்சிங், பர்ஃபெக்டாக அந்த படம் முடிஞ்சு வெளியே வருது. இடத்துல சிக்கல் எல்லாம் நியூஸில் வரும், ஆனால் அவர் உடச்சு விட்டு போயிடுவார். அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாமே ஃப்ராங்காக முடிச்சுட்டு போயிடுவார். எனக்கு முடிஞ்சு அவருக்கு பண்ணுறது ஒரு எனக்கு ஏஜிஎஸ் அப்படி நான் சொல்லுவேன். ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அர்ஜுன் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, 18 கோடி கிட்டே எடுக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, எடுத்த உடனே ஜாக்பாட் தான். அதாவது ஜாக்பாட்னா 6 அடிக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து அவங்க ரெகுலர் ஃபார்ம்லாவும் இல்லை கிடையாது. அதாவது அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அர்ஜுன் சாரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை வந்து ஓடிடி யாரும் வாங்கலை. ஓகேங்களா? ஆனால் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனத்துக்காக உடனே நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குது, அனௌன்ஸ்மெண்ட்டில் வருது. அப்போ எடுத்த உடனே அவங்க வந்து அந்த ரெவென்யூவை லாக் பண்ணுறாங்க. ஒரு 18 கோடி படத்துக்கு 12 கோடியாவது டிஜிட்டல் விற்றுருப்பாங்க. அதுதான் ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ். இப்போ 12 கோடி அவங்க லாக் ஆகிடுச்சு, இன்னும் 6 கோடி தான் அவங்க நம்புகிறாங்க.
திரையரங்கில் இந்த படம் பெருசாக ஓடும் கண்டிப்பா 6 கோடி அடிச்சிரும். ஈஸியாக அடிப்பாங்க, பெரிய லெவலில் வெற்றி அடிவாங்க. அதுதான் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அது எல்லாரும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாது, கஷ்டம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஏஜிஎஸ் ஆகிட முடியாது, அதனால் எல்லாரும் சித்தார் என்டர்டெயின்மெண்ட் ஆகிட முடியாது, ஆரம்பித்த உடனே ஓடிடி வித்துறோம் சேட்டலைட் வித்துறோம்னு பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியில் நம்ம எடுக்கிற சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, பெரிய பட்ஜெட் படம், மீடியம் பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஃபைனான்ஸை மட்டும் லாக் பண்ணிட்டோம்னா ஃபில்ம் ஃபண்டிங் வில் நாட் பி அ பர்டன் ஃபார் அ ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஃபில்ம் ஃபண்டிங் வில் பி அ எனேபிளர். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, வட்டி மட்டுமே 2 கோடி கட்டுறேன் சார் 10 கோடி படத்துலன்னுவாங்க. நான் சொன்னேன், உங்கள் எஃபிஷியன்ட் பிளானிங்கே இல்லை. நீங்கள் முதலேருந்தே இது பிளான் பண்ணால் 2 கோடி வட்டி கட்ட தேவையில்லை. வட்டிலாம் பண்ண முடியாது. அது 50 லட்சமாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் 1 கோடி இருந்தால் பிரச்சனை இல்லை. 10 கோடியில் 1 கோடி 10% தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ 20% 30% வட்டி மட்டுமே கட்டுறீங்களோ உங்களோட லாபமெல்லாம் வட்டிக்கே போயிடும். கையில் காசு. அப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூசராக நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் யாருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, ஃபைனான்சியருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறீங்க. படம் எடுத்து ஃபைனான்சியரை பெரிய பணக்காரனாக இருக்கிறீங்க, நீங்கள் பணக்காரன் ஆகலை. இதுதான் வந்து சினிமா பிஸ்னஸில் இருக்கிற மிகப்பெரிய ஓகே, கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நிறைய பேர் ஆசைப்பட்டு நான் படம் பண்ணுறேன், என்கிட்ட 2 கோடி 3 கோடி இருக்குது, ஆனால் நல்ல கதை இருந்தால் போதும் நான் பண்ணிவிடுவேன், நான் வந்து ஹிட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி வர்றாங்க இல்லையா, அவங்க இந்த எபிசோட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி ஃபண்டிங்ன்ற விஷயம் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக படம் வருது, ஏன்னா அசால்ட்டாக வந்து 5 படம் பண்ணுறாங்க அப்படின்னு. குறிப்பாக விஜய் ஆண்டனி சார்லாம் நான் யோசிப்பேன், எங்கேருந்து தான் காசு வருது அப்படின்னு. நான் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டேன், எப்படி சார் உங்களுக்கு மட்டும் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க? வாரம் இல்லை, வருஷத்தில் ஒரு 3 படம் ரிலீஸ் பண்ணுறாரு. பட் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதாவது மிட்டிகேட்னா இதை குறைக்கிறதுக்கு, இந்த பர்டனை குறைக்கிறதுக்கு, இதுக்கு தான் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கங்கள்லாம் போராடுறோம். என்னென்னா மிகப்பெரிய சம்பளங்கள் தான் எல்லாம் போயிடுது. நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சம்பளம் போயிடுது இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, சம்பளங்கள் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் போனோம். மிகப்பெரிய ரிக்குவயர்மெண்ட்டாக லாஸ்ட் எபிசோடில் பேசியிருந்தோம். நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ பெரிய வட்டி கிட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வழி, மிக முக்கியமான வழி என்னென்னா, சம்பளங்கள் வந்து குறைக்கப்படணும், ப்ராஃபிட் ஷேரில் போகணும். அதாவது இந்த படம் சம்பாதிக்கிறதுல நீங்கள் சம்பளம் வாங்கிக்கிங்க, ஒரு மினிமம் சம்பளத்தை எடுத்துங்க. அடுத்ததான் என்ன சொல்கிறோம், முதல்ல எடுத்தோடனே இவ்வளோ சம்பளம் கேட்காதீங்க. ஒரு 1 கோடி ரூபாய் சம்பளம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க வச்சிங்களேன், நீங்கள் மேக்ஸிமம் படம் ப்ரொடக்ஷன் போகும்போது 20-30 லட்சம் மட்டும் வாங்கிக்கிங்க. ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படம் முடிச்சு கொடுங்க. முடிஞ்சு வியாபாரம் ஆகும்போது மீதி பணத்தை வாங்கிக்கிங்க. இப்போது ரஜினி சார்லாம் சொல்லுவாங்க, 1000 ரூபாய் மட்டும்தான் வந்து சிவாஜி படத்துக்கு வாங்கினாரு. ஆமாம், 1 ரூபா வாங்கியிருக்காரு. படத்தை மொத்தமாக முடிச்சுட்டு கடைசியில் பணத்தை வாங்கியிருக்காரு ரஜினி சார். சிரஞ்சீவி சார் அப்படி தான் சைன் பண்ணும்போது ஒரு 5 கோடி வாங்கிப்பார், 50 கோடி சம்பளத்துக்கு 5 கோடி தான் வாங்குவார். படம் முடிஞ்சு வியாபாரமாக ரிலீஸ் பண்ணும்போது தான் பேலன்ஸை வாங்குவார். அதுலேயே விட்டு கொடுத்துருவார். படம் வியாபாரம் வரலாம் விட்டு கொடுத்துருவார். இப்படி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டை குறைச்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, தமிழ் சினிமாவில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல படங்களுக்கு நான் என் படங்களுக்கு அனுபவிச்சிட்ருக்கேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் கடைசியில் ஒரு 3 லட்ச ரூபா பெண்டிங் இருக்கும், டப்பிங் கொடுக்குறோன்னு. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, சார் நாளைக்கு டப்பிங், இன்றைக்கி நீங்கள் பணம் அமிச்சா தான் நான் வருவேன், டப் பண்ணுவேன் சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள். ஒரு தயாரிப்பாளரோட பழைய இன்டர்வியூ கூட ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு தொண்டை கட்டி இருக்குது அப்படின்னோட, ஏன் தொண்டை கட்டி இருக்குன்னா, நீங்கள் பணத்தை அனுப்பி என் தொண்டை சரியாயிடும். அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே நடிகர்கள்லாம் நினைக்கிறாங்க, இவர்கிட்ட திருப்பி போய் சேஸ் பண்ண வேணாம். நம்ம யார் ப்ரொடியூசர்கிட்ட, எனக்கு படம் டப்பிங் போகிறதுக்கு முன்னாடி என் கையில் மொத்த காசு வந்தாகணும் போது அந்த ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய பேர்டனில் போய் நிற்கிறார் பாருங்க. ஏன் அந்த 3 லட்ச ரூபாய் உங்களால் நம்ப முடியாதா? ஸோ சரி விடுங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்படி தான் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஹீரோவும் அப்படி தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு படத்தில் இருக்கிற ஓனர்ஷிப்பாக இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ. அவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் டப்பிங் வருவேன் அப்படின்னா, அப்போ அந்த தயாரிப்பில் எங்கே போவார்? மொத்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியாக அசோசியேஷனாக என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, அட்லீஸ்ட் 30-40% ஹீரோ எப்படி பண்ணோன்னா, டப்பிங் முடிஞ்சு ரிலீஸ்க்கு முன்னாடி தான் வாங்கிக்கணும். அது ஒரு டேர்மாக மாற்றிக்கலாம். அதுதான் இப்போ கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன பேசுகிறேன்னா, ஹீரோவும் டைரக்டரும், பெரிய சம்பளங்கள் வாங்குகிற ஹீரோக்களும், 1 கோடி மேலே வாங்குகிற ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸும் கண்டிப்பாக 40% வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்கிக்கணும். டப்பிங் இல்லை, ஆக்டர்ஸுமே வாங்குறாங்களே சார், அதான் 40 crores வாங்குறாங்க. அதான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடி 40% வாங்கிக்கிங்க. இப்போ 10 கோடி சம்பளமா, 4 கோடியை ரிலீஸ்க்கு முன்னாடி, டப்பிங் எல்லாம் இல்லை, ஃபைனல் காப்பி கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணுறோம், ரிலீஸ்க்கு 1 வாரம் முன்னாடி நீங்கள் வாங்கிக்கிங்க, நடிகரும் டைரக்டரும். மீதி பேருக்கெல்லாம் நம்ம செட்டில் பண்ணி தான் ஆகணும் டப்பிங் முன்னாடி. ஸோ இப்படி வந்தால் தான் இந்த ஃபண்டிங்கினுடைய ரிக்குவயர்மெண்ட் குறையும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு ரிஸ்க்காக யோசிக்க மாட்டாங்களா? படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்தா அவங்க படம் ரிலீஸ் ஆகுது. ஆர்யாவை பற்றிலாம் ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது கூட அவ்வளோ காசு வாங்காமல் வச்சிருக்கான்னு சொல்லி விஷாலி, ஆமாம் இவ்வளோ காசு வாங்கவே இல்லை, அப்படியே விட்டுருவான் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஆகிடாதான் இல்லை, அதை வந்து தயாரிப்பாளர் சங்கமும் ப்ளஸ் நடிகர் சங்கமும் சேர்ந்து அக்ரிமெண்ட்டாக போடலாம். சார் 40% நீ கொடுக்கணும், 10 கோடி சம்பளம்னா 4 கோடி கொடுக்கணும், எங்களுக்கு ரிலீஸ்க்கு 1 வாரம் முன்னாடி கொடுக்கலன்னா நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அந்த 4 கோடி எனக்கு சேவிங் ஆகும் வட்டியில்.
இப்போ நான் ஒரு 10 கோடி ஒரு நடிகர் கொடுக்குறேன்னா 4 கோடி வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி தான் கொடுக்குறேன்னா அப்போ எனக்கு ஒரு வருஷம் வட்டி சேவ் ஆகுது இல்லை? ஆனால் 10 கோடி ஓகே சார், 30, 40, 50 நான் crores சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10 crores சொல்கிறேன். நிறைய பேர் 25 கோடி 30 கோடிலாம் வாங்கும்போது அதை மொத்தமாக ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டா வச்சுங்களேன், அந்த தயாரிப்பாளர் எங்கே போவார்? கஷ்டம். டப்பிங் முன்னாடி, ரிலீஸ்க்கு முன்னாடி இல்லை, டப்பிங் முன்னாடி, டப்பிங்க்கு முன்னாடி. பிஸ்னஸே ஆகாத முன்னாடி. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இங்கே நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்கள் யாருமே ப்ரொடியூசரை பற்றி கவலைப்படுறதே இல்லை, அவருடைய ஃபண்டிங்கை பற்றி கவலைப்படுறதே இல்லை, அவர் எப்படி வட்டி கட்டுறான்னு கவலைப்படுறது இல்லை. ஐயோ நம்ம மொத்தமாக வாங்கிட்டோம்னா அவர் எங்கே போய் ரிகவரி பண்ண போகிறாரு, வட்டியே இவ்வளோ ஆகிடுமே, அவர் எப்படி சம்பாதிப்பாருன்ற எண்ணமே இல்லாமல் இங்கே நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவர் எனக்கு காசு கொடுக்கணும் ஒத்துக்கிட்டாரு, அது ரிலீஸ்க்கு இல்லை, டப்பிங் முன்னாடி மொத்தமாக செட்டில் பண்ணால் தான் நான் டப்பிங்கே பண்ணுவேன் அப்படின்றது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. ஒரு பார்ட்னராக நீங்கள் தயாரிப்பாளர் நினச்சிங்கன்னா, உங்க கூட ட்ராவல் பண்ணுற ஒரு தயாரிப்பாளர் ஒரு பார்ட்னர் மாதிரி, அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நடிகர்களும் தொழில்நுட்பம் நினச்சாங்கன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதிர்பார்ப்பே அதுதான். நீங்கள் ஒரு பார்ட்னராக நினைங்க, ஏமாத்துக்காரனாக நினைக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர்லாம் என்னை ஏமாற்றிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க, சம்பளம் கொடுக்காம ஓடி போயிடுவாங்க அப்படி நினைக்காம, என்னை நம்பி ஒரு படம் தயாரிக்க வந்திருக்காரு, அவரை நம்பணும், அவர் கண்டிப்பாக எனக்கு பணம் கொடுத்துருவார், எழுதி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இல்லை சார், இப்போ சன் பிக்சர்ஸு, இப்போ நீங்கள் ஏஜிஎஸ் இவங்க சொன்னால் நம்ப முடியும், ஒரு நார்மல் ப்ரொடியூசர் சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல. இல்லை, எழுதி வாங்கிக்கிங்க, அக்ரிமெண்ட் எழுதி வாங்கி ரிலீஸ் முன்னாடி நீங்கள் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் கொடுத்தா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார், ரிலீஸ் முன்னாடி கொடுக்குறேன்றார், ரிலீஸ் பண்ண கொடுக்கல, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னா ரிலீஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. நடிகர் சங்கம் மூலமாக நீங்கள் போகலாம், நடிகர் சங்கம் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி நிறுத்திடுவாங்க படத்தை. ஸோ என்னுடைய பர்சனல் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஃபைனான்ஸ் இதில் இருக்கிறதொட்டு நான் சொல்கிறேன், பல படங்களுடைய ஃபைனான்ஸில் நான் பிரச்சனைகளை பார்க்குறேன், பல தயாரிப்பாளர்கள் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்காங்க நான் பார்க்குறேன். அதனால் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நடிகர்களும் நிறைய சம்பளம் வாங்குற தொழில்நுட்ப கலைஞர்களும் ஒரு தயாரிப்பாளரை ஃபைனான்சியலாக பார்க்காதீங்க. அவர்கிட்ட எப்படியாவது அதாவது சம்பளத்தை மொத்தமாக வாங்கிடணும், எப்படியாவது பிடிச்சி எடுத்துடணும், அவர் எக்கேடு கிட்ட போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்காம, அவர் ஒரு பார்ட்னராக நினச்சி அவர் ஜெயிக்கிறது நீங்கள் கூட துணை நினைக்கணும். அப்போது ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? அவருடைய காஸ்ட்டு குறைக்கணும். காஸ்ட்டு குறைக்கணும்னு அர்த்தம், சம்பளங்களே நீங்கள் ப்ராஃபிட் ஷேரில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு கடைசியில் ஒரு ரஜினி சார் மாதிரி நீங்கள் இயங்குங்க, ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி இயங்குங்க. ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே முன் வந்தாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப செழிப்பாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து ஒரு தயாரிப்பாளரை ஒரு என்ன சொல்கிறது, பணம் கொடுத்துருக்கிற ஒரு கவு மாதிரி எப்படியாவது பிடிங்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பணம் மொத்தமாக இல்லாமல் அந்த தயாரிப்பாளர்லாம் வெளில போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை மாறணுன்றதுக்காக தான் இந்த எபிசோடில் ஃபிலிம் ஃபண்டிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸும் அதனுடைய பிரச்சனைகளும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார், பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து இதில் நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது தாண்டி என்னென்ன டாப்பிக்லாம் பேசலாம், இன்னும் சினிமாவில் இதெல்லாம் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசலாம் சார். Thank you. Cinema Strategies, where cinema meets strategy with Dhananjayan and Christy. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நாங்கள் பேசியிருக்கோம் நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.